Audio Jungle. தீபாவளி பண்டிகை என்றாலே வீடுதோறும் சந்தோஷம் பரவும். வழக்கம் போல இந்த தீபாவளியும் சிறப்பாக தொடங்கியது. வினய், அவனது தம்பி சாந்து மற்றும் அவர்களது தோழி மேகனா மூவரும் இந்த தீபாவளியை தங்கள் கிராமத்தில் கொண்டாடுகிறார்கள். நள்ளிரவில் அவர்கள் மூவரும் புது பட்டு உடைகளை அணிந்து பட்டாசுகள் வெடிக்க அயராமல் காத்திருந்தனர். நீ ராக்கெட் வெடிக்க ஆசைப்படுகின்றாய் அல்லவா? அதை நம்முடைய தோட்டத்தின் பக்கத்தில் வைத்து வெடிக்கலாம். ஆமாம் அண்ணா, அது மேல வானத்துல ரொம்ப அழகா இருக்கும். நான் இதற்காகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்போவே நீங்க வெடிக்க ஆரம்பிங்கோ. அவர்கள் அனைவரும் தோட்டத்திற்குச் சென்று ராக்கெட் வெடிக்கத் தொடங்கினர். வினய் முதலில் ராக்கெட்டை ஏற்றினார். அது மேலே உயர்ந்து சென்று வெடித்து வண்ணத் தூண்களாக பரவியது. அது அசாதாரணமாகவே இருந்தது. ஏனெனில் அந்த வண்ணத் தூண்கள் நிலத்தில் விழாமல் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மந்திர கோலமாய் அது தோன்றியது. இது சாதாரணமல்ல. இந்த மாதிரி எதுவும் நம்ம கிராமத்துல நடந்தது கேள்விப்படலையே. அந்த மந்திர கோலம் 3 சிறிய ஒளிவட்டங்களை வடிவமைத்து அவற்றில் நுழையுமாறு மூவருக்கும் அழைப்பு விடுத்தது. வினய், சாந்து, மேகனா மூவரும் பயப்படாமல் ஒளிவட்டங்களில் நுழைந்தனர். ஒளிவட்டங்களில் நுழைந்த உடனே அவர்கள் மூவரும் மாயக்காடு ஒன்றில் தோன்றினார்கள். அவர்கள் சுற்றி பார்க்க அங்கேயெல்லாம் வண்ணமயமான மிருகங்கள், மரங்கள், பூக்கள் இருந்தன. இதெல்லாம் நிஜமா? நான் கனவில் இருக்கேனா? அண்ணா, இதென்ன மாயம் மாதிரி இருக்கு. அப்பொழுது ஒரு பெரிய பச்சை நிற மேனியை உடைய மேஜிக் மாமி அவர்கள் அருகில் வந்தார். வணக்கம் குழந்தைகளே, இது மாயக்காடு. நீங்கள் இங்கு நுழைந்ததும் உங்கள் பாசத்தை, நம்பிக்கையை சோதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது என்ன சோதனை மாமி? நீங்கள் மூவரும் சேர்ந்து இங்கு இருக்கும் ஒளி ராட்சசனை வெற்றி பெற வேண்டும். அது உங்கள் அனைவரின் மனதில் உள்ள ஒளியை நீக்கியுள்ளது. அதை மீண்டும் பெற்றுத்தரும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இங்கு இருந்து மீள முடியும். நீங்கள் சொல்வதை நாம் செய்ய விரும்புகிறோம். எவ்வாறு தொடங்குவது? முதலில் உங்களுக்கு ஒளி ராட்சசனை சாம்சரிக்கப்பட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவை இங்கு மாய புத்தகத்தில் உள்ளன. அவர்கள் மூவரும் மாய புத்தகத்தை திறந்து அதிலுள்ள வார்த்தைகளை சில நேரம் படித்தனர். அவசரமாக கற்றுக்கொண்டனர். திடீரென்று ஒரு மெய்முறையாக ஒளிரும் பெரிய உருவம் அவர்கள் முன் தோன்றியது. அது ஒளி ராட்சசன். நீங்கள் மூவரும் என்னை வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு தேவையான ஒளி உங்கள் மனதில் உள்ளது. அதை நீங்கள் உணராமல் எப்போதும் இங்கு சிக்கிக் கொள்வீர்கள். வினய், சாந்து மற்றும் மேகனா பயப்படாமல் மாய புத்தகத்தில் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினர். ஒளி ராட்சசன் அவர்களை தடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்தான். ஆனால் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவர்களின் மனதில் உள்ள ஒளியை நம்பியதால் அது வெற்றி பெறவில்லை. நேற்று இரவு வரை அவர்கள் மூவரும் அதே வார்த்தைகளை பாடி ஒளி ராட்சசனை மாயத்தை போராடி வெற்றி பெற்றனர். ஒளி ராட்சசன் மாயமாகி ஒளியின் அலைகள் மூவருக்கும் திரும்ப கிடைத்தன. நீங்கள் மூவரும் அசத்தலாக செய்தீர்கள். உங்கள் பாசம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை உங்களை இங்கே இருந்து மீளச் செய்தது. அவர்கள் மூவரும் தங்கள் கிராமத்திற்கு திரும்ப மந்திர கோலம் மாயமாகியது. வீட்டிற்கு திரும்பிய பின் அவர்கள் மூவரும் அந்த துயரமான மாயக்கதையை சொன்னார்கள். இந்த அனுபவம் மூவரையும் மிகவும் நெருக்கமாக்கியது. வினய், சாந்து, மேகனா மூவரும் மீண்டும் மாயங்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். இதை புரிந்து கொள்ள மாயத்தின் வாய்ப்பு எப்போதும் நம்மிடையே இருக்கிறது என்பதையும் உணர்த்தியது. சமூகத்தில் பாசமும் நம்பிக்கையும் இருந்தால் நாம் எந்த சோதனையையும் வெல்ல முடியும் என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். தீபாவளியின் பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட இந்த கதை கிராமத்தில் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடமாகிவிட்டது.